ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஷாஸ் vlogs. இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், சாப்பாட்டுலயும் ஊத்தி சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அத மாதிரி ஒரு கிரேவி தான் இப்ப செய்ய போறேன். அதுக்கு நான் முட்டை வேக வச்சு நிறுத்தி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வெங்காயம், நல்ல 3 பெரிய வெங்காயம் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி, திட்டமான சைஸா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பட்டை கிராம்பு 1 ஏலக்காய் தாளிக்க, அப்புறம் தனி மிளகாய் தூள் தான் இதுல சேர்க்க போறேன். தனி மிளகாய் தூள், தனியா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். காரம் அவங்கவுங்க விருப்பம். சீரக பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது வறுத்து அரைச்ச சீரக பவுடர். அப்புறம் மஞ்சத்தூள், தயிர் நல்ல கட்டி தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, எண்ணெய். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல கருவேப்பிலை வாஷ் பண்றதுக்காக இப்படி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம எண்ணெயில நல்ல ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்து ஆற விட்டு நல்லா அரைச்சிக்க போறோம். தக்காளியை தனியா அரைச்சிக்க போறோம். இப்ப நான் இதை வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாம். இதையும் அதுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். ஒரு கடாய் வச்சுட்டேன். இதே பாருங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, முட்டை கிரேவி வேண்டான்றவங்க இந்த கிரேவி அப்படியே செஞ்சுட்டு லாஸ்டா பன்னீரோ மஷ்ரூமோ காலிஃப்ளவரோ எது வேணா போட்டுக்கலாம். டேஸ்ட் மாற போறதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்முறை ஒண்ணுதான். லாஸ்டா வேக வச்ச முட்டையை போடுற நேரத்தை நீங்க காலிஃப்ளவர் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இப்ப இதுல நல்லா நானே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில வெங்காயத்தை போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கூடுதலா போட்டோம்னா தான் டேஸ்ட் வரும். வெங்காயம் பாருங்க நல்ல நிறம் மாறிட்டு வருது. நல்ல வாசமே அட்டகாசமா இருக்கு. இன்னும் நிறம் மாறணும். இன்னுமே நல்லா இங்க பாருங்க கொஞ்சம் நிறம் மாறணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பாருங்க நான் முட்டையும் நல்லா அந்த ஓடுலாம் எடுத்துட்டேன். இப்ப தக்காளி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். தக்காளி பாருங்க நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல வெங்காயம் கருகருன்னு ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சிக்க போறேன். இதை இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறணும். அதுதான் இந்த கிரேவிக்கே டேஸ்ட். நிறுத்திட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை இப்ப ஆற விட்டு அரைச்சு கொண்டு வர. வெங்காயத்தை இங்க பாருங்க ஒரு பவுல் எடுத்து ஆற விட்டுருக்கேன். நான் அம்மியில அரைக்க போறேன். இது ஏற்கனவே இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் தான் அரைச்சேன். அதனால இதே அம்மியில அந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுக்க போறேன். அம்மியில அரைச்சி செஞ்சோம்னாலே டேஸ்ட் கூடுதலா இருக்கும். நீங்க மிக்சி ஜார்ல கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப இந்த தக்காளி அரைச்சிட்டு இதுல தண்ணி கொஞ்சம் ஊத்தி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம ஒரு முந்திரி பருப்பு இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அவங்கவுங்க விருப்பம் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் தயிரையும் ஊத்தி நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைச்சி ரெடியா வச்சுக்கலாம். நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இங்க பாருங்க நல்ல முந்திரி பருப்பு தயிரும் நல்லா கிரீம் போல இருக்கு. அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்ப தாளிச்சு விட்டுட்டு நான் வெங்காயத்தை அம்மியில அரைக்க போறேன். தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். போதும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு 1 ஏலக்காய். அது கூடயே நான் கொஞ்சமா கருவேப்பிலையை பொடியா கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுல போட்டுடலாம். இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப அரைச்ச தக்காளியை ஊத்திடலாம். தக்காளியோட பச்சை வாசமும் போட்டோம்.
நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அம்மியில நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தக்காளியும் நல்லா பாத்துங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப இதுல சேர்க்க வேண்டிய குழம்பு மிளகாய் தனி மிளகாய் தூள், தனியா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா தூள் போட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள், காரம் அவங்கவுங்க விருப்பம். தனியா தூள், தனி மிளகாய் தூள் போட்டாச்சு. இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம், வெங்காயத்தை நம்ம நல்ல பிரவுன் கலர்ல வதக்கி எடுத்துதான் அரைச்சிருக்கோம். அதனால அது அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதனால இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகணும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா எல்லாத்தோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு, இதுவரை உப்பே ஆட் பண்ணல. இப்ப உப்பு போட்டுக்கலாம். இப்ப நல்லா அரைச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயோட அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரியும் தயிரும் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊத்திக்கலாம். இனிமேதான் தேவைப்படுற அளவு தண்ணி ஊத்த போறோம். நானு நல்லா ஜார்ல அலசி ஊத்திட்டேன். தேவைப்படுற அளவு தண்ணி ஊத்திப்போம். உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல காரம் உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். முட்டையை நான் 2ஆ கட் பண்ணி வைக்க போறேன். இல்ல அப்படியே முழுசா கூட ஹோல்ஸ் போட்ட மாதிரி போடலாம். நான் 2ஆ கட் பண்ணி தான் போட போறேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த பக்கம் பாருங்க, நான் முட்டையும் 2ஆ கட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி பிடிக்காதவங்க ஹோல்ஸ் போட்டு கூட போடலாம். ஆனா இப்படி போட்டோம்னா லைட்டா அந்த மஞ்சக்கருவும் இந்த கிரேவில கரையிறப்ப ரொம்ப டேஸ்ட் வரும். இங்க பாருங்க, குழம்பு நல்லா நம்ம விட்ட எண்ணெய் நல்லா கசிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்டும் பாருங்க அட்டகாசமா இருக்கும். சிம்ல வச்சிடுறேன். வச்சுட்டு இப்ப முட்டையை போட்டுடலாம். இங்க பாருங்க, முட்டை எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படி லைட்டா பரட்டி விடுங்க. முட்டையெல்லாம் போட்டு லைட்டா பரட்டி விட்டுட்டேன். அவ்வளவுதான். இப்ப கருவேப்பிலை, திரும்ப கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா இப்படி தூவி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இதுவே வெஜ் சாப்பிட்றவங்க இந்த முட்டை போடுற நேரத்துல பன்னீரோ, திரும்ப சொல்றேன், காலிஃபிளவரோ இல்ல மஷ்ரூமோ போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார், ரசத்துக்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் vlogs பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க.